ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு படித்து அதாவது பாஸ் ஃபெயில் ஆனவங்க 2 பேருக்குமே ஒரு இலவச உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. 10வது படித்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, 12 டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்லாம் அதுலேயுமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே மெசேஜாக சேர்ந்துடும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆம் வகுப்பு படித்த அனைவருக்கும் இலவச உதவித்தொகை தமிழ்நாடு அரசு 2024-25 அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 10வது படிச்சிருந்தாவே வருடத்துக்கு ஒரு 7,200ரூபாவும், 12த்துக்கு 9,000, டிகிரி முடிச்சிருவங்க ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க 12,000 நமக்கு எலிஜிபிள். அந்த ஸ்காலர்ஷிப்பான எலிஜிபிள். அதிகபட்ச வயது 45 வயது இருக்கிறவங்க வரையுமே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இதான் அந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம். ஓகேங்களா? இல்லை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவருக்கு மாதம் 200 ரூபாயும், தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவருக்கு மாதம் 200, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாய். ஓகே. அதே மாதிரி +2 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மாதம் 400, பட்டதாரி முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் 600. சரிங்களா? வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேறு இவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட். சரிங்களா? அது பட்டதாரிகளுக்கு பாருங்கள், மாதம் 600னா ஒரு வருடத்துக்கு 7,200 அதிகபட்சமாக. ஓகேங்களா? அதே மாதிரி உதவித்தொகைக்கான தகுதிகள் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், +2 இணையான வகுப்பு, அதாவது ஐடிஐ படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், இது எல்லாமே +2க்கு இணையாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் விண்ணப்பம் செய்து விண்ணப்பித்த 5 ஆண்டுகள் வரை நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்க எல்லாருமே கம்பல்சரி இதுக்கு எலிஜிபிள் தான். விண்ணப்பதாரர் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கு குறைவாக இருந்தால் அவங்க எல்லாருமே கம்பல்சரி இதுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கிறாங்க. அதிகபட்சமாக 40லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இருப்பிடம் அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும். அந்த பர்டிகுலர் இடத்துல குறைஞ்சபட்சம் 15 வருஷம் நம்ம இருக்கணும். சரிங்களா? எந்த இடத்துலையும் இடப்பெயர்வு நடந்திருக்கக்கூடாது. பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடம் சென்று பயிலும் மாணவர்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். அதில் மேலே செல்ஃப் அட்டஸ்டட் சைன். சரிங்களா? ஃபோட்டோவுக்கும் கீழே அப்ளிகேஷனும் சேர்ந்துருக்க மாதிரி சைன் பண்ணியிருக்கணும். உங்களோட நேமு, அப்பா பேர், பிறந்த தேதி, ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்ரஸ் இதெல்லாமே இருக்கணும். எஸ்எஸ்எல்சியில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா பெறலையா, அது எல்லாமே இளங்கலை, முதுகலை, +2 இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ். சரிங்களா? மந்த்லி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கான வங்கியோட பேர், பிரான்ச்சோட IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கம்யூனிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவுமே கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. எந்த கம்யூனிட்டின்னு சொல்லி இதில் டிக் பண்ணிக்கோங்க. மனுதாரர் எந்த ரிலீஜன் கேட்டிருக்காங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அதர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்கூலில் இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, தேர்ச்சி பெறலையா, அதே மாதிரி +2 பட்டய படிப்பு, இளநிலை, முதுநிலை இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கான பதிவு எண், எந்த தேதியில் பதிவு செஞ்சோம், இது எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கணும். அப்பா பேர், அம்மா பேர், அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணியிருக்கணும். உங்களோட கையெழுத்து போட்டு நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி டேரெக்டாக அவங்களே பார்க்கலாம். இல்லை நீங்கள் CSC சென்டர் இருக்குது இல்லைங்களா, பொது சேவை மையத்திலே நீங்கள் கேட்டாவே இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களே அப்ளை பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான அமௌண்ட் காலாண்டு வரையாக இது 1 மந்த்துக்கு ஒன்ஸ்லேயே 3 மந்த்ஸு 4 மந்த்ஸ்க்கு குவார்ட்டர்லியாக ஆஃபர்லியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வருவாய்த்துறை அதுக்கான சான்று, நீங்கள் சுய உறுதிமொழி சான்று ஒன்று அப்ளை கொடுத்துடணும் நீங்களே. சரிங்களா? வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை அனுமதி அளிக்கப்பட்ட கடிதம்னு சொல்லி உங்களுக்கான நகல் உங்களுக்கு கொரியர் மூலயமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குமே வந்துடும். நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்னையிலேருந்து வருதுன்னு சொல்லி உங்களுக்கான லெட்டருமே அவங்க ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிருவாங்க. சுய உறுதிமொழி ஆவணம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது. இதை நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துடணும். ஓகேங்களா? அதாவது, நான் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற்று வருகிறேன். தற்போது எனது பெற்றோர் பாதுகாவலரின் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 72,000க்கு கீழே இருக்குன்னு அதிகமாக இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி கொடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி பத்திரம் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும்.
ஓகேங்களா. இது வந்து நார்மல். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதுலேருந்து 20% அதிகம். நீங்கள் மேலே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள், எவ்வளோ மந்த்லி அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னு. இதில் வந்து 10த்துக்கு வந்து எவ்வளோ, 12த்துக்கு எவ்வளோ, டிகிரிக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து 20% அதிகம். சரிங்களா. இதில் 10த்து ஃபெயில் ஆனவங்களுக்கு 200, பாஸ் பண்ணவங்களுக்கு 300, +2க்கு 400, பட்டதாரிகளுக்கு 600 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுலேருந்து 20% வந்து அதிகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கான ஃபார்மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மாதம் ஒரு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும். யாராவது வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. மந்த்லி ஒரு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.